அனைவருக்கும் வணக்கம். நான் லெஃப்டினன்ட் விஎல் விமலா. உங்களை மீண்டும் மெட்ராஸ் விஎல் விமலா சேனலுக்கு வரவேற்கிறேன். This channel is all about listening and learning the language and getting motivated. முந்தைய லெசன் வீடியோவில் ஸ்டேட்டிவ் verb என்றால் என்னன்னு விவரிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் இந்த வீடியோவில் ஸ்டேட்டிவ் verb அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பொதுவாக ஒரு verb ஆக்ஷனையும் அந்த ஆக்ஷன் நடக்கும் நேரத்தையும் விவரிக்கும். ஆனால் சில verbs அல்லது வினைச்சொற்கள் ஆக்ஷனை விவரிக்கிறதுக்கு பதிலாக ஸ்டேட்டஸ் அல்லது நிலையை விவரிக்கும். அப்படிப்பட்ட வர்புகளை ஸ்டேட்டிவ் verbs அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், சுசித்ரன் லைக்ஸ் ஐஸ்கிரீம். அதாவது சுசித்ரனுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். இந்த வாக்கியத்தில் சுசித்ரனுடைய விருப்பம்தான் விவரிக்கப்பட்டிருக்கிறதே தவிர வேறு எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்ஷனும் விவரிக்கப்படலை. அதனால் இந்த இடத்துல இந்த சென்டென்ஸில் லைக் அப்படிங்கிற வார்த்தை ஒரு ஸ்டேட்டஸ் விவரிக்கும் ஸ்டேட்டிவ் வர்பாகத்தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸை பின்வருமாறு வகைப்படுத்தி 5 வகையாக புரிஞ்சுக்கலாம். முதல்ல இமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் அல்லது உணர்ச்சிகள் சார்ந்த ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ். இரண்டாவது ஒப்பீனியன்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் அல்லது கருத்துக்கள் சார்ந்த ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ். மூன்றாவது சென்சஸ் அல்லது உணர்வுகள் சார்ந்த ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ். நான்காவது பொசெஷன்ஸ் அல்லது உடைமைகள் சார்ந்த ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ். ஐந்தாவது கண்டிஷன்ஸ் அல்லது நிலை சார்ந்த ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ். இந்த 5 கேட்டகரியிலும் சில வார்த்தைகளை ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸை பார்த்துக்கலாம். இமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் ரிலேட்டட் அல்லது உணர்ச்சிகள் சார்ந்த ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் சிலவற்றை பார்க்கலாம். டிசையர், லைக், விஷ் அதற்கான அர்த்தம் விரும்பு. லவ் அதற்கான அர்த்தம் அன்பு. ஹெய்ட் அதற்கான அர்த்தம் வெறு. ஹெய்ட்டோட டிஸ்லைக்கும் சேர்த்துக்கலாம். அதற்கடுத்து நீட் அண்ட் வாண்ட் அதற்கான அர்த்தம் தேவை. இரண்டாவது கேட்டகரி ஒப்பீனியன்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் ரிலேட்டட் அல்லது கருத்துக்கள் சார்ந்த ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் சிலவற்றை பார்க்கலாம். எக்ரி அதற்கான அர்த்தம் ஒப்புக்கொள். நோ அதற்கான அர்த்தம் தெரியும். திங்க் அதற்கான அர்த்தம் நினைக்கிறார்கள். சஜஸ்ட் அதற்கான அர்த்தம் பரிந்துரை. சப்போர்ட் அதற்கான அர்த்தம் ஆதரவு. டவுட் அதற்கான அர்த்தம் சந்தேகி. இமேஜின் அதற்கான அர்த்தம் கற்பனை. அண்டர்ஸ்டாண்ட் அதற்கான அர்த்தம் புரிந்துகொள். மூன்றாவதாக சென்சஸ் அல்லது உணர்வுகள் சார்ந்த ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் சிலவற்றை பார்க்கலாம். டேஸ்ட் அதற்கான அர்த்தம் சுவை. ஹியர் அதற்கான அர்த்தம் கேள். ஸ்மெல் அதற்கான அர்த்தம் வாசனை. ஃபீல் அதற்கான அர்த்தம் உணர்கிறேன். லுக், சீம், அப்பியர் அதற்கான அர்த்தம் தெரிகிறது. நான்காவதாக பொசெஷன்ஸ் அல்லது உடைமைகள் சார்ந்த ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் பார்க்கலாம். பிலாங் அதற்கான அர்த்தம் சேர்ந்தவை. ஹாவ் அதற்கான அர்த்தம் கொண்டிரு. ஓன் அதற்கான அர்த்தம் சொந்தமாக வைத்திரு. பொசஸ் அதற்கான அர்த்தம் உடையது. ஐந்தாவதாக கண்டிஷன் அல்லது நிலை சார்ந்த ஸ்டேட்டிவ் வேர்ப். எக்ஸாம்பிள் லேக் அதற்கான அர்த்தம் பற்றாக்குறை. இந்த 5 கேட்டகரியிலும் வராத சில ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்துடலாம். டிபெண்ட் அதற்கான அர்த்தம் சார்ந்தது. டிசர்வ் அதற்கான அர்த்தம் தகுதியுடையதாயிரு. வெய் அதற்கான அர்த்தம் ஆழ்ந்து எண்ணிப்பார். மெஷர் அதற்கான அர்த்தம் அல. ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸை பயன்படுத்தும் பொழுது 2 முக்கியமான விஷயங்களை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளணும். இங்கிலீஷை சொந்த மொழியாக பயன்படுத்துகிறவங்க ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸை கண்டினியூவஸ் ஆர் ப்ரொக்ரெசிவ் டென்ஸில் பயன்படுத்துறது கிடையாது. அப்படியே யூஸ் பண்ணினாலும் அது தவறுதலாகத்தான் நடக்கிறது.
இரண்டாவது விஷயம், சில வார்த்தைகள் பல அர்த்தங்களை கொண்டுள்ளது. அந்த மாதிரியான வார்த்தைகளை நாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை அந்த இடத்தில் ஸ்டேட்டிவ் வேர்பா அல்லது ஆக்டிவ் வர்பான்னு புரிந்து பயன்படுத்தணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், கன்சிடர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டோம்னாக்கா அந்த வார்த்தை 2 வகையாக யூஸ் பண்ணப்படுது. எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், மை பாஸ் கன்சிடர்டு மீ ஃபார் திஸ் பொசிஷன். எனது முதலாளி என்னை இந்த பதவிக்கு ஆலோசித்தார். இரண்டாவது சென்டென்ஸ், வெரோனிகா கன்சிடர்ட் ட்ரிங்கிங் ஃப்ரூட் ஜூஸ் தேன் ஹாட் மில்க். வெரோனிகா சூடான பாலை விட பழச்சாறு குடிப்பதை விரும்பினார். முதல் வாக்கியத்தில் என்னை என் முதலாளி அந்த பதவிக்கு ஆலோசித்தார் என்கிற ஆக்ஷன் செய்ததால் கன்சிடர்டு என்பது இந்த வாக்கியத்தில் ஆக்ஷன் வர்பாகவும், இரண்டாவது வாக்கியத்தில் வெரோனிகாவின் விருப்பத்தை தெரிவிப்பதற்காக மட்டுமே கன்சிடர்ட் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளதால் இங்கு கன்சிடர்ட் வர்ப் ஸ்டேட்டிவாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த வார்த்தை have. அதற்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். they have a bike. அவர்களிடம் ஒரு பைக் உள்ளது. இந்த சென்டென்ஸில் have அப்படிங்கிறது பொசஷன் இண்டிகேட்டிங் ஸ்டேட்டிவ் வர்பாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. அதனால இது ஸ்டேட்டிவ் வர்ப். இரண்டாவது சென்டென்ஸ், we are having success party tomorrow. நாளை வெற்றி விழாவை நடத்துகிறோம். இந்த இடத்துல having அப்படிங்கிறது ஹோஸ்டிங் நடத்துதல் அப்படிங்கிற ஆக்ஷனை விவரிக்கிற வர்பாக வருகிறது. அதனால இந்த வார்த்தை இங்கே ஆக்ஷன் வர்பாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. மூன்றாவது சென்டென்ஸ், she is having her 12th exam results next week. having அப்படிங்கிற வார்த்தை இங்கே எக்ஸ்பெக்டிங் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது. அதற்கான தமிழ் டிரான்ஸ்லேஷன் சென்டென்ஸ் பார்த்துக்குருவோம். அடுத்த வாரம் 12வது தேர்வு முடிவுகள் வர உள்ளன. அதாவது இந்த சென்டென்ஸில் ஹேவிங்கிற வார்த்தை எக்ஸ்பெக்டிங் அப்படிங்கிற ஆக்ஷனை விவரிக்கிறது. அதனால இந்த சென்டென்ஸில் இந்த வார்த்தை ஆக்ஷன் வர்பாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. கடைசி சென்டென்ஸ், he is having dinner. இரவு உணவு சாப்பிடுகிறார். இந்த சென்டென்ஸில் having அப்படிங்கிற வார்த்தை ஈட்டிங் அப்படிங்கிற ஆக்ஷனை விவரிக்கிறது. அதனால் இந்த வார்த்தை, அதாவது having அப்படிங்கிற வார்த்தை ஆக்ஷனை விவரிக்கிறதா வர்றதுனால ஆக்ஷன் வர்பாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சென்டென்சஸ்லாம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், எந்த இடத்துலலாம் have அப்படிங்கிற வார்த்தை ஸ்டேட்டிவ் வர்பாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் வெறுமனே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாவோ பாஸ்ட் டென்ஸாவோ தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. கண்டினியூஸ் டென்ஸ் அங்கே யூஸ் பண்ணப்படலை. இதே வார்த்தை கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கிறோம் எப்பன்னா இந்த வார்த்தை ஆக்ஷன் வர்பாக யூஸ் பண்ணப்படும் பொழுது. நெக்ஸ்ட் வார்த்தை திங்க். அதற்கான எக்ஸாம்பிள், வாட் டு யூ திங்க் அபவுட் மை ப்ராஜெக்ட். எனது திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள். இந்த சென்டென்ஸில் திங்க் அப்படிங்கிற வார்த்தை ஹேவிங் அன் ஒப்பீனியன், அதாவது ஸ்டேட்டிவ் வர்பாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதனால் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது. அதே அடுத்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் யூ திங்கிங் அபவுட் அக்செப்டிங் த ப்ராஜெக்ட். இந்த இடத்துல திங்கிங் அப்படிங்கிற வார்த்தை கன்சிடரிங் அப்படிங்கிற அர்த்தத்தோடு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. தமிழ் டிரான்ஸ்லேஷன் பார்த்துக்கலாம். இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்வது பற்றி நீங்கள் என்ன ஆலோசிக்கிறீர்கள். அதாவது ஆலோசிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் அங்கே டேக் பிளேஸ் ஆகுது. அதனால் இந்த வார்த்தை ஆக்ஷன் வர்பாக இங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதனால தான் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வார்த்தை பார்ப்போம். பி. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், he is humorous. அவர் நகைச்சுவை மிக்கவர். இந்த இடத்துல he is அப்படிங்கிற is humorous அப்படிங்கிற வார்த்தை isங்கிற வார்த்தை ஸ்டேட்டிவாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதனால் இதை நம்ம கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணிடக்கூடாது. அதே he is being humorous. இந்த is அகெயின் பீயிங்கிறது அகெயின் பி ஃபார்மோட கண்டினியூஸ் டென்ஸ் யூசேஜ் போட்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல பீயிங் அப்படிங்கிறது ஆக்ட்
ஆக்டிங் ஆர் பிஹேவிங் அப்படிங்கிற அர்த்தத்தில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. தமிழ் டிரான்ஸ்லேஷன் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா புரியும். அவர் நகைச்சுவையாக நடந்து கொள்கிறார். அதனால தான் இந்த சென்டென்ஸை நம்ம கண்டினியூஸ் சென்ஸ்லேயும் யூஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. இந்த 4 வார்த்தைகளும் நாம் அடிக்கடிக்கு பயன்படுத்துகிற வார்த்தைகள் அப்படிங்கிறதுனால நான் முதலியே அதை சொல்லி கொடுத்துட்டேன். நீங்களும் அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாவற்றையும் அர்த்தம் புரிஞ்சு தவறில்லாமல் பயன்படுத்தி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்தவற்றையெல்லாம் நீங்கள் பிடித்து படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் படித்தவையெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கான்னு செக் பண்ணிக்கிறதுக்காக செல்ஃப் செக் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கலாம். 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறோம். 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே சரியாக இருக்கா தவறாக இருக்கான்றதை செக் பண்ணி உங்களுடைய ஆன்சர்ஸை காமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நாங்கள் எல்லோரும் ஆர்வத்தோடு காத்து கொண்டு இருக்கிறோம். வாங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், she is owning the house for 7 years. Second statement, I am wishing you a great success in your career. Third statement, she is having her delivery in the next month. Fourth statement, what are you thinking about the job offer you have received? The final statement, they are wanting to work with you. உங்கள் ஆன்சர்ஸ் எல்லாவற்றையும் காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்கள் ஆன்சர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக நாங்கள் ரொம்ப ஆர்வமாக காத்து கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தமைக்கு நன்றி. இந்த வீடியோவை தவறாமல் லைக், ஷேர், காமெண்ட் பண்ணுங்கள். அத்தோடு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். Until we meet in the next video, take care.